இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா டிஷ்யூ, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, அதோட கேரக்டர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம். ஓகேவா, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the tissue. The tissue is a group of cells that are alike in origin, structure and function. ஓகேயா, ஸோ டிஷ்யூ அப்படின்னா என்ன? டிஷ்யூ இஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ், ஒரு செல்களோட தொகுப்பு. ஓகேவா, ஒரே மாதிரியான இடத்துலேருந்து உருவான, ஒரே மாதிரியான, ஒரே அமைப்பையுடைய அண்ட் ஒரே வேலையை செய்யக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிஷ்யூ. ஓகேவா, the tissue is a group of cells that are alike in origin, ஒரே இடத்துலேருந்து உருவாகிருக்கணும், அண்ட் ஆல்சோ they are alike. ஓகேவா, they should alike, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், அண்ட் ஒரே இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஆர்ஜினேட் ஆகிருக்கணும், உருவாகிருக்கணும், ஒரே மாதிரியான அமைப்பை உடையதாக இருக்கணும், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஒரே வேலையை செய்யணும். ஸோ இந்த ரெண்டு லைன் டிஷ்யூக்குரிய டெஃபினிஷன் லைன். சரியா, நோட் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் த ஸ்டடி ஆஃப் tissue is called, ஓகேவா, ஹிஸ்டாலஜி. ஹிஸ்டாலஜி அப்படின்னா என்னென்னா த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ. டிஷ்யூவை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு ஹிஸ்டாலஜி அப்படின்னு பேர். ஓகேவா, ஸோ த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்ட் ஹிஸ்டாலஜி. நெக்ஸ்ட், த பிளான்ட் இஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ். நம்மளோட பிளான்ட்டை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பிளான்ட்டோட அனாட்டமி பார்த்துட்ருக்கோம், பிளான்ட்டோட டிஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம், அதோட மெரிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பிளான்ட்டோட டிஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸால் உருவாயிருக்கு. ஓகேவா, அதுவும் ரொம்ப முக்கியமாக ஒரு 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, செகண்ட் ஒன் இஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் ப்ரீஃபாக. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன? ஓகேவா, ஸோ மெரிஸ்டம் அப்படின்னாவே என்னது? டிவைசபிள். ஓகேவா, ஸோ மெரிஸ்டோஸ் அப்படின்ற அந்த வேர்டுக்கு உரிய மீனிங் என்ன அப்படின்னா டிவைசபிள். இட் கேன் டிவைட் ஆர் டிவைசபிள். இது கண்டிப்பாக டிவைட் ஆகக்கூடிய செல்லாக இருக்கணும். ஓகேவா, பர்மனன்ட் டிஷ்யூ அப்படி டிவைட் ஆகாதுப்பா. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ தான் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ அதோட மீனிங்கே க்ரீக்கில் டிவைசபிள் தான். ஓகேவா, சரி. இந்த மெரிஸ்டம் அப்படின்ற அந்த டேர்மை சொன்னது யார்? ஓகேவா, இந்த மெரிஸ்டம் அப்படின்ற அந்த டேர்மை காயின் பண்ணது யார் அப்படின்னா நெக்லி. ஓகேவா, நெக்லி அப்படின்றவர் 1858 காயின் பண்ணியிருக்காரு. சரியா, ஓகே. ஸோ மெரிஸ்டம் அப்படின்றது மீனிங் மெரிஸ்டம் அப்படின்ற அந்த வேர்டு வந்து க்ரீக்கிலேருந்து வந்திருக்கு. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைசபிள். சரியா, ஸோ இதோட கேரக்டரை ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், the meristematic tissue are isodiametric and they may be oval, spherical, polygonal in shape. ஓகேவா, ஸோ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசோடயமெட்ரிக், எல்லாமே ஒரே மாதிரியாகவே இருக்கும். அதோட ஷேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவலாக இருக்கலாம், ஆர் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், ஆர் பாலிகோனல், பலகோணம். இதுக்கு மீனிங் பலகோணம். ஓகேவா, நிறைய சைட்ஸ் இருக்கும் அந்த ஷேப்புக்கு. ஸோ பாலிகோனலாக இருக்கலாம் இன் ஷேப். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட ஷேப்பை பற்றி பார்த்துட்டோம். அது வந்து ஓவலாக இருக்கலாம், ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், ஆர் இன் பாலிகோனல் ஷேப்பாக இருக்கலாம். சரியா, திஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ் சைட்டோபிளாசம். ஓகேவா, தே ஹேவ் ஜென்ரலி டென்ஸ் சைட்டோபிளாசம் வித் ப்ராமினென்ட் நியூக்ளியஸ். ஓகேயா, ஸோ இந்த ஒவ்வொரு செல்ஸ்க்கும் நிறைய அடர்த்தியான சைட்டோபிளாசம், நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல டென்ஸ் அடர்த்தியான சைட்டோபிளாசமும் அண்ட் ப்ராமினென்ட் ஒரு ப்ராமினென்ட் தெளிவாக தெரியக்கூடிய, ஓகேவா, ஒரு ப்ராமினென்ட் நியூக்ளியஸும் இருக்கும். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் ஒரு நல்ல கேரக்டர். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எதுக்குன்றது உங்களுக்கு பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலி த வேக்யூல் இன் தெம்
ஆர் ஸ்மால், எய்தர் ஸ்மால் ஆர் ஆப்சென்ட். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம சின்ன கிளாஸஸில் பார்த்துருப்போம், பிளான்ட் செல் பார்த்துருப்போம். ஸோ பிளான்ட் செல் அப்படின்னாவே அது ஒரு பாலிகோனல் ஷேப்பில் போட்டு என்ன போட்டிருப்பாங்க, நடுவில் ஒரு பெரிய வேக்யூல் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஒரு பெரிய வேக்யூல் போட்டு அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா வேக்யூல் மீன்ஸ் அது என்ன சொல்கிறது, வெற்றிடமாகவே இருக்கும். அந்த நடுவில் ஒரு பெரிய வேக்யூலை விட்டுட்டு இந்த ஓரங்களில் தான் நமக்கு என்ன இருக்கும், நியூக்ளியஸ் அண்டு சைட்டோபிளாசம் எல்லாம் இருக்கும். ஓகேவா? பட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து வேக்யூல் இருக்கலாம் அல்லது இல்லாமலும், ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இருந்தாலும் இல்லை அப்படின்னா ஆப்செண்ட்டாக கூட இருக்கலாம். பாருங்கள், அந்த அளவு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் சைட்டோபிளாசம் அவ்வளோ டென்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? 1 minute. see this picture பா. பாருங்கள், வேக்யூல் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ பெரிய வேக்யூல் இருக்குது பாரு ஒரு செல்லில். இங்கே கூட ஒரு வேக்யூல் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய வேக்யூல். இது ஆக்சுவலாக நம்ம நார்மல் செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதை விட இன்னும் பெரிய வேக்யூலாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் இந்த மாதிரி வேக்யூல்ஸ் கூட இருக்காதாமா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா the cell wall is thin, elastic and essentially made up of cellulose. அதோட செல் வால். ஓகேவா? செல்லோட வால் நமக்கு தெரியும்ல, செல்லோட அவுட்டர் லேயர். ஓகேவா? ஸோ அந்த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் எப்படி இருக்குமா, ரொம்ப அதாவது செல்லுலோஸால் இருக்கும். செல்லுலோஸ் இஸ் அ காம்பவுண்ட். ஓகேவா? செல்லுலோஸ் அப்படின்றது பிளான்ட்டோட செல்ஸ் கண்டிப்பாக செல் வால் வந்து செல்லுலோஸால் தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. அண்ட் ஆல்சோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கன்னு, ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப சன்னமான மெல்லிசான எலாஸ்டிக். ஓகேவா? எலாஸ்டிக்னால் உங்களுக்கு தெரியும்ல, மீள்தன்மையுடைய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் இழுத்து நம்ம விட்டாலும் என்ன ஆகிடும், பழையபடி நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ தின்னாக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், தீஸ் ஆர் மோஸ்ட் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். ஓகேவா? அப்படியே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா இது வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஓகேவா? மற்ற டிஷ்யூஸ் மாதிரி இது இல்லை. ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எப்படி இருக்குமா, பயங்கரமாக ஆக்டிவாக டிவைட் ஆகிட்ருக்கும் ஃபாஸ்ட்டாக. ஒரு மதர் செல்லேருந்து 2 டாட்டர் செல் கிடைக்கும். மறுபடியும் அந்த 2 டாட்டர் செல் சும்மா இருக்காது, திருப்பி உடனே மதர் செல்லாக மாறி டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்த செல்ஸும் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதோட கேரக்டரே டிவைசபிள் தான், டிவைட் ஆகியே ஆகணும். அண்ட் ஆல்சோ இதில் நிறைய சைட்டோபிளாசம் இருக்குது அண்ட் ஆல்சோ நியூக்ளியஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த கேரக்டர்லாம் இருக்கிறதுனால இது என்ன ஆகிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக என்ன ஆகிட்டுருக்கு, டிவைட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆர் செல்ஃப் பர்பெரியேட்டிங். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா சுயநிலைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு. ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆனாலும் சரி, ஒரு செல்லுலேருந்து ஒரு 100 செல் கிடைச்சாலும் அதோட ஒரிஜினாலிட்டியை அது என்ன பண்ணுறதில்ல, இழக்கிறதே கிடையாது. ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகுது, மறுபடியும் அதுலேருந்து திருப்பி அது ஒரு புது செல்லு. இப்போ ஒரு மதர் செல்லுலேருந்து 2 செல் நமக்கு டிவைட் ஆகி கிடைக்கிது. அந்த 2 செல் என்ன செய்யும், இதுலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிறதில்ல. மறுபடியும் இது என்ன செய்யும், இது மதர் செல் ஆக்ட் ஆகி மறுபடியும் டிவைட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஒரிஜினாலிட்டி என்ன, டிவைசபிள். ஓகேவா? டிவைட் ஆகணும், அதுதான் அதோட எய்ம். ஸோ அப்போ என்ன ஆகுது, எத்தனை தடவை டிவைட் ஆனாலும் அதோட ஒரிஜினாலிட்டி அதை என்ன பண்ணிக்கிறது இல்லை, மிஸ் பண்ணுறதே இல்லை. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். சரியா? இப்போ நாம் நடத்திட்டுருக்க டாப்பிக்லேயே பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். ஸோ டிஷ்யூ அப்படின்றக்கூடிய டெஃபினிஷன், டிஷ்யூ இஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ் that are alike in origin, structure and function. This is one 2 mark and histology. Okay va? So what is histology? The study of tissue is called histology. So this is the 1 2 mark question. And also meristematic tissue ஓட character. Okay va? So இது 3 mark அல்லது
மேபி 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம்ப்பா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கொஞ்சம் பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஓகேவா? ஸோ மெரிஸ்டம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மெரிஸ்டம் அப்படின்றது ஆக்கத்திசும் நமக்கு தெரியும். ஓகேவா? இதோட கேரக்டரையும் நம்ம பார்த்துட்டோம். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? பொதுவாக மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ நுனியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம்மோட நுனியாக இருக்கட்டும் அல்லது வேரோட நுனியாக இருக்கட்டும். சரியா? ஸோ நுனி பகுதிகளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மெரிஸ்டம் has been classified into several type on the basis of the position, origin, function and division. ஓகேவா? ஸோ இத்தனை கேரக்டரை பேஸ் பண்ணி பொசிஷன் அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, பொசிஷனை பேஸ் பண்ணி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை டிவைட் பண்ணலாம். ஆரிஜினை பேஸ் பண்ணி அது எங்கே உருவானுச்சு அப்படின்றத பேஸ் பண்ணி we can divide. அண்ட் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அண்ட் டிவிஷனை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த 4 கேரக்டரையும் பேஸ் பண்ணி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை என்ன செய்யலாம்? கிளாஸிஃபை பண்ணலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு இது என்ன ஃப்ளோ சார்ட்டா? இதை இங்கே பாருங்கள். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்ணு. இப்போ இந்த பொசிஷனை பொறுத்து ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் பிரிச்சிருக்காங்க. ஆரிஜினை பொறுத்து ப்ரைமரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்து ப்ரோட்டோடம், ப்ரோகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம்னு பிரிக்கிறாங்க. அண்ட் டைப் ஆஃப் டிவிஷன். ஓகேவா? அதுக்கு டைப் ஆஃப் டிவிஷனை வச்சு மாஸ் மெரிஸ்டம், ரிப் மெரிஸ்டம் ஆர் பிளெயின் மெரிஸ்டம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பிளேட் மெரிஸ்டம். ஓகேவா? பிளேட் மெரிஸ்டம். சரி, இந்த இதை கொஞ்சம் இன்றைக்கி பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகே. பொசிஷன். ஓகேவா? ஸோ பொசிஷன் அப்படின்றது என்ன? எந்த இடத்துல இருக்குது, எந்த இருக்குது பொசிஷன். ஓகேவா? நம்ம என்ன செய்வோம்? ஒரு வேலைக்கு முன்னாடி இல்லை அட்டண்டன்ஸ் இது என்ன சொல்கிறது, அசம்பிளியில் கூட நம்ம என்ன செய்வோம்? நம்ம பொசிஷனில் நிற்கணும் அப்படின்னு கரெக்டாக நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கரெக்டாக நிற்கணும். அசம்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். நேராக நம்மளோட பார்வை இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அட்டென்ஷன் அது இதெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு. கரெக்டாக? ஓகே. ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஓகேவா இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து பொசிஷனை பொறுத்து 3 டிவைட் பண்ணுறாங்க. பார்க்கலாம். எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம். ஓகேவா? ஸோ ஒன்றா பார்க்கலாம். எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் ஆஃப் த ரூட் அண்ட் ஷூட். ஓகேவா? ஸோ இது ஒரு பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிளான்ட்டோட ஷூட் சிஸ்டம். ஓகேவா? மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக ஸ்டெம்லேருந்து லீஃப் வெளியே வந்திருக்கு. இதெல்லாமே லீஃபு, இதெல்லாம் லீஃபு, இது நுனி. சரியா? ஓகே. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? எபிக்கல் மெரிஸ்டம் ப்ரெசென்ட் அட் த ஏபிக்கல் பொசிஷன். ஓகேவா? ஸோ எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஏபெக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஷூட்டோட ஏபெக்ஸாக இருக்கட்டும். ஷூட்னா நம்ம என்ன சொல்கிறோம்? பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஷூட்டுன்னு சொல்லுவோம். ரூட் சிஸ்டமை கீழே இருக்கக்கூடியது ரூட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஏபிக்கல் மெரிஸ்டம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ரூட்டோ ஷூட்டோ அதோட டிப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏபிக்கல் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை லென்த் வைஸில் பெருசாக்குறது. நான் இங்கே ஒரு ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி வேரில் ஒரு ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? பிளான்ட்டை லென்த் வைஸ். ஓகேவா? ஸோ லாங்கிட்யூனல் சைஸில் பெருசாக்குறது தான் இதோட வேலை. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள். இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஓகே. ஸோ இதை பார்க்கலாம். இன்டர்கேலரி அப்படின்னா என்னப்பா? எதுக்கோ நடுவில் இன்டர்கேலரி. சரியா? எதுக்கு நடுவில்னு பார்க்கலாம். தே அக்கர் between mature tissue. ஓகேவா? It is responsible for the elongation of internodes. ஓகே, டன். ஸோ இன்டர்கேலரி அப்படின்னா என்னக்குன்னு ஸோ இங்கே பாருங்கள். இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் கவனிங்க. இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த பிளாக்கில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கக்குன்னு. இந்த இடத்துல பிளாக்கில் கொஞ்சம் லைன் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இது ஏபிக்கல் மெரிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது லேட்ரல் மெரிஸ்டம், இது இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஓகேவா? இது இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஓகே. ஸோ இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்னா என்னது? இங்கே பாருங்கக்குன்னு இந்த இடம் பர்மனெண்ட் டிஷ்யூ.
இங்கே பாருங்கள் ஒரு லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்களே, மிஸ் பண்ணி வைக்கிறதில்ல, இந்த இடம் வந்து பர்மனெண்ட் டிஷ்யூ இருக்கக்கூடிய ஏரியா. சரியா? பர்மனெண்ட் டிஷ்யூனா என்ன? அது கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். மூவ் ஆகவே ஆகாது. ஒரே வேலையை தான் அதுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அது வேலை செஞ்சுட்டே இருக்கும் திருப்பி. ஓகேவா? அது பர்மனெண்ட் டிஷ்யூ. பட் ஏபிக்கல் டிஷ்யூ அப்படி கிடையாது. இது என்ன செய்யும்? அப்படியே மூவ் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். இந்த பிளான்ட்டானது வளர ஏபிக்கல் டிஷ்யூ மேலே போயிட்டே இருக்கும். கிரவுண்ட் டிஷ்யூ அதாவது பர்மனெண்ட் டிஷ்யூஸை கீழே உருவாக்கிக்கிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஓகேவா? லாங்கிடியூனல் சைட்லேயும் சரி, டிப்லேயும் சரி, இன்டர் கேலரி மெரிஸ்டமும் சரி. ஓகேவா? சரி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படின்னா என்ன? இட் ப்ரெசென்ட் பிட்வீன் த பர்மனெண்ட் டிஷ்யூ. ஓகேவா? பர்மனெண்ட் டிஷ்யூக்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இது என்ன நம்ம சொல்கிறோம்? இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியாப்பா? ஓகே டன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம். சரியா? ஸோ லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்றது பெரிய ஒன்றும் இல்லை. ஸோ லேட்ரல் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லாங்கிடியூனல் சைடில் ஒரு பிளான்ட்டோட லாங்கிடியூனல் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மெரிஸ்டம் லேட்ரல் மெரிஸ்டம். இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ செகண்டரி டிஷ்யூ அப்படின்னா என்ன? அதாவது பிளான்ட் வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னா செகண்டரி டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணும். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகே, செகண்டரி டிஷ்யூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் லெசனில் செகண்டரி டிஷ்யூ அப்படின்ற லெசனே ஒரு லெசன் இருக்குது. உங்களுக்கு அதில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிஸ். ஓகேவா? ஸோ பிளான்ட் வந்து பிளான்ட்டோட செகண்டரி டிஷ்யூ ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா லேட்ரல் மெரிஸ்டம் தான் காரணம். ஓகேவா? குட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த பொசிஷனை வச்சு எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர் கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம்னு பிரித்தோம். ஓகேவா? அடுத்தது ஆரிஜினை வச்சு பிரிக்க போகிறோம். ஸோ ப்ரைமரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம். ஓகேவா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரியானிக் இனிஷியல்லேருந்து, அதாவது ஒரு சீடிலிருந்து அந்த செல்லானது ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகி வெளியே வரும் சீடிலிருந்து. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், அதாவது சீட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எம்ப்ரியோலேருந்து உருவாகக்கூடிய செல்ஸ்க்கு இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெரிஸ்டம்னு பேர். செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஸோ செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்றது என்னது? இட் இஸ் டிவைடிங் டியூரிங் later stage of development of the plant body. ஓகேவா? ஸோ ப்ரைமரி மெரிஸ்டம் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ரியோ, தட் இஸ் ஃப்ரம் சீட்லேருந்து எம்ப்ரியோலேருந்து உருவாகக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அதை ப்ரைமரி மெரிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் செகண்டரி மெரிஸ்டம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கேம்பியம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கேம்பியம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கேம்பியம் தான் நியூ சைலம் அண்ட் ஃப்ளோயமாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது கார்க் கேம்பியமில் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ கேம்பியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் செகண்டரி டிஷ்யூஸ், அதாவது செகண்டரி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே டன். ஸோ அடுத்தது பாருங்கள் கண்ணு, ஃபங்க்ஷன். ஓகேவா? என்ன மீன்ஸ் அது ஃபங்க்ஷன், அது செய்யக்கூடிய ஃபங்க்ஷனை பொறுத்து, வேலையை பொறுத்து செல்ஸை என்ன பண்ணலாம், மூணாக டிவைட் பண்ணுறாங்க. ப்ரோட்டோடெர்ம், ப்ரோகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம். ஓகேவா? ஸோ ப்ரோட்டோடெர்ம் அப்படின்னா என்னது? ஆக்சுவலாக டேர்ம் அப்படின்னாவே உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். டேர்ம் அப்படின்னா என்னது? அவுட்டர் லேயர். ஓகேவா? ஸோ ப்ரோட்டோடெர்ம் அப்படின்னா என்னது? ஸோ பிளான்ட்டோட எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸோ எபிடெர்மல் டிஷ்யூஸ் அப்படின்னா அவுட்டர் லேயர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்மை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்லேருந்து வெளியே வரக்கூடிய ரூட் ஹேர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டொமேட்டாஸாக இருக்கட்டும், ஓகேவா? எபிடெர்மல் ஹேர்ஸாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோடெர்மில் வரும். சரியா? ஸோ ப்ரோட்டோடெர்ம் அப்படின்றது அவுட்டர் லேயர், பிளான்ட்டோட அவுட்டர் லேயர். நெக்ஸ்ட்டு ப்ரோகேம்பியம். கேம்பியம் அப்படின்னா என்னது? ஆக்சுவலாக கேம்பியம் அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூ. ஓகேவா? சைலம் ஃபார் வாட்டர் கண்டக்டிங் அண்ட் மினரல் கண்டக்டிங் ஆல்சோ, ஃப்ளோயம் வந்து ஃபுட் கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து மூணு செல்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று
புரோட்டோடம் அவுட்டர் லேயர், அப்புறம் என்னது ப்ரோகேம்பியம் அப்படின்றது சைலம் அண்ட் ஃப்ளோயமை குறிக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்ட் மெரிஸ்டம் தான். பட் இது ரெண்டுத்தையும் நம்ம பிளான்ட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூவில் வந்துடும். அவுட்டர் செல்ஸையும் நம்ம எடுத்துருவோம். அண்டு இது என்னது கேம்பியம் டிஷ்யூ சைலம் அண்ட் ஃப்ளோயுமே நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே என்னது நமக்கு வந்துடும் அப்படின்னா கிரவுண்ட் மெரிஸ்டமில் வரும். சரியா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா கார்டெக்ஸ் இருக்கும், பித் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த ரீஜன்ஸ் எல்லாமே பாருங்கள். It give rise to all tissue except epidermis and vascular strands. ஓகேவா? vascular strands அதாவது கேம்பியம் அண்ட் ஆல்சோ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒரு பிளான்ட்டில் விட்டுட்டு மீதி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கம்மிங் அண்டர் கிரவுண்ட் மெரிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷனை வச்சு டிவைட் பண்ணக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கண்ணு, பிளேன் ஆஃப் டிவிஷன். ஓகேவா? ஸோ எப்படி டிவைட் ஆகுது, ஓகேவா, டிவைட் ஆகுது எப்படி பிரிஞ்சு போகுது செல்ஸு அப்படின்றத பொறுத்து ஒரு 3 பிரிச்சிருக்காங்க. மாஸ் மெரிஸ்டம், ரிப் மெரிஸ்டம், பிளேட் மெரிஸ்டம். ஓகேவா? ஓகே டன். ஸோ மாஸ் மெரிஸ்டம் அப்படின்னா என்னது, ஆல் பிளேன்ஸில் டிவைட் ஆகுமா. ஓகேவா? மாஸாக டிவைட் ஆக போகுது. ஓகேவா? எல்லா பிளேன்ஸ்லேயும், ஓகேவா, எல்லா சைட்ஸ்லேயும் எல்லா இதுலேயுமே டிவைட் ஆகக்கூடியது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ரிப் மெரிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ளைனலி இன் ஒன் பிளேன். ஓகேவா? ஸோ ரிப் மெரிஸ்டம் ஒரு ஃபைல் மெரிஸ்டம் ஒரு பிளேனில் மட்டும் ஒரே ஒரு பிளேனில் மட்டும் டிவைட் ஆனால் ஒரே ஒரு சைடில் டிவைட் ஆனால் அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிப் மெரிஸ்டம் ஒரு ஃபைல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கக்குன்னு பிளேட் மெரிஸ்டம். ஓகேவா? ஆன்டிக்ளைனலி இன்ட்டு 2 பிளேன்ஸ். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா சைட்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகும் மாஸ் மெரிஸ்டம். ரிப் மெரிஸ்டம் ஒரு சைடில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகும், ஒரு சைடில் மட்டும் டிவைட் ஆகும். சாரி, ஒரு பிளேன் மெரிஸ்டம் இல்லைம்மா, மாஸ் மெரிஸ்டம் எல்லா பொசிஷன்லேயும் எல்லா சைட்ஸ்லேயும் டிவைட் ஆகும். ரிப் அண்ட் ஃபைல் மெரிஸ்டம் ஒரு சைடில் மட்டுமே டிவைட் ஆகிருக்கக்கூடியது. இது பாருங்கள், பிளேட் மெரிஸ்டம் என்ன ஆகும், 2 சைட்ஸில், ஓகேவா, 2 பிளேன்ஸில் டிவைட் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.